ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கெட்டி மேளம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. ஸோ இதயம் சீரியல் 2 மணிக்கு தான் போடுவான். ஸோ 2 மணிக்கு பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் சந்தியா ராகம் வந்து நான் இன்னைக்கு எபிசோட மார்னிங் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிற சந்தியா ராகம் ரிவ்யூ போடுறேன் கைஸ், ஓகேவா? ஸோ கெட்டி மேளம் சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஷாக் மேல ஷாக் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட அஞ்சலியோட வீட்டுக்கார் வந்து நிஜமாவே ஒரு இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல கைஸ். அந்த மாதிரிதான் இருக்குது. ஒருவேளை கோட் சூட் போட்டு வந்து வீட்டுல பொண்ணு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஐயா. அந்த மாதிரிதான் இருக்குது. சரியா? நல்லவன் மாதிரி எல்லா கால்லையும் உளுந்து செஞ்சு அவங்க அப்பா காலில் உளுந்து, அம்மா காலில் உளுந்து, பாட்டி காலில் உளுந்து, ஆனா ஒன்னா காலில் உளுந்துருவான். சரிங்களா? ஒருவேளை காலை வாரி விடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆக்டிங் விட்டானா என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த காலில் உழுகிறத வந்து கவனமாவே இருங்கப்பா, காலில் உளுந்தீங்கன்னா அவங்கள நம்பிடாதீங்க, அந்த மாதிரிதான் இருக்குது. உண்மையிலே பெரிய ஷாக் கைஸ். நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல, அஞ்சலிக்கு நல்ல புருஷனா கிடைச்சிருப்பாளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சரியான சைக்கோ கைஸ், சரியான சைக்கோ. சரியா? அதாவது கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த கதையா ஆகி போச்சு அஞ்சலியோட குடும்பத்துக்கு. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஆபீஸ் கிளம்புறாப்புல கிளம்புறவன் கதவை திறந்து போட்டு போக வேண்டியதானே, கதவை அவளை உள்ள வச்சே பூட்டிட்டு போறான். சரியா? உள்ள வச்சு பூட்டிட்டு போய் ஆபீஸ்ல வச்சு அவளை செல்ல என்ன பண்றான் எது பண்றான்னு வீட்டுல ஆபீஸ்ல உட்காந்து செல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வீட்டுல ஆபீஸ்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான் அவன் அஞ்சலிய நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. சரியா? இவ வந்து போன் பேசிட்டு இருப்பாளாட்டு இருக்கு அஞ்சலி. யார்கிட்ட போன் பேசுறான்னு தெரியல. நம்ம இன்னைக்கு இது எபிசோடு பார்த்தாதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்ப ப்ரோமோல காமிக்கிற வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப யார்கிட்டயோ போன் பேசுறத கண்டுபிடிச்சிட்டான். அஞ்சலி யார் இவ்வளவு நேரம் அஞ்சலி கிட்ட வந்து அஞ்சலி வந்து யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி போன் போட்டுக்கிட்டே இருக்கிறானாமா, எடுக்கவே மாட்டேங்கிறானாமா. உடனே வந்து போன் எடுத்துருவாளாட்டு இருக்குது. எடுத்தோடனே நான் உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டோடனே அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மூஞ்சி வந்து போனை வச்சிருது. சரியா? சும்மா இருப்பானா? உடனே டென்ஷன் ஆகி உட்கார்ந்துருக்காப்புல. சரியா? இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இவன் வந்து கவின் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல, இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட யார்ட்டையாவது பேசினாலும் என்னன்னு தெரியல, இல்ல வீட்டுல இருக்கவங்க யார்ட்டையாவது பேசினாலும் என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து வீட்டுல நடக்குது. நம்மளோட வெற்றி சார் வர்றாரு. என்னமோ சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் ஏதோ வாங்கிட்டு வருவாராட்டு இருக்குது. உடனே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. துளசிக்கும் வெற்றிக்கும் நல்ல பேரா இருக்குது கைஸ், நல்லா கியூட் பேரா இருக்குது. சீக்கிரமா துளசி வந்து வெற்றியை புரிஞ்சுக்கிட்டு 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி லைஃப் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்ம ஆசைப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். சரியா? வேற ஒண்ணும் இல்ல கைஸ். கெட்டி மேளத்தை பொறுத்தளவு என்னை கேட்டா அந்த அஞ்சலியோட இனிமேல் தான் அஞ்சலிக்கு ட்விஸ்டே இருக்குமாட்டு இருக்குது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குது அந்த பொண்ணுக்கு. கரப்பாம்பூச்சியை போட்டு பால்ல போட்டு குடிக்கிறாப்புல, வீட்டை அந்த பொண்ணை உள்ள வச்சு வீடை பூட்டிட்டு போறாப்புல. அப்புறம் ஆபீஸ்ல போய் அவ என்ன பண்றான்னு கண்காணிச்சிட்டு இருக்கா. என்ன மைண்ட் செட்ல இவன் கல்யாணம் பண்ணானே தெரியல. ஒருவேளை இவங்க போய் விசாரிச்சாங்களே, இந்த மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு விசாரிச்சிருப்பாங்கல்ல, ஒருவேளை அதுக்கு முன்னாடி இவனே போய் எல்லாத்திட்டையும் சொல்லி வச்சிருப்பானோ. நான் என்னைய பத்தி இந்த மாதிரி விசாரிக்க வந்தாங்கன்னா என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஃபாதர் கிட்ட, இங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பானோ. என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டாவே இருக்குது கெட்டி மேளம். சரியா? பரபரப்பான திருப்பங்களுடன் போட்டு நம்மள அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மற்ற நாடகங்களை கம்பேர் பண்ணும்போது கெட்டி மேளம் சீரியல் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இருந்தாலும் அஞ்சலி வாழ்க்கையை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து இவன் வந்து சைக்கோ தான கேஸ். நீ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச வந்து அஞ்சலி இவனை விட்டு போய் தான் கவினை கல்யாணம் பண்ணுவாளாட்டு இருக்குது. புரியுதுங்களா? கவினை கல்யாணம் பண்றது இனிமேல் தான் வரமாட்டு இருக்குது. அப்ப நாடகத்துக்கே இவன் தான் வில்லன் கேஸ். நம்ம யாரு ஹீரோ, நல்ல ஹீரோ, சூப்பர் ஹீரோ, மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோமோ, அவன் தான் இந்த நாடகத்துக்கே வில்லன். இந்த அடுத்து இந்த அஞ்சலியோட குடும்பத்தையே ஆட்டி படைக்க போறது இவன் தான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அஞ்சலி மட்டும் இவன் சொல்ற பேச்சு கேட்டுட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சோழி சோழமுத்தா போச்சா.